ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பிடிச்ச விஷயம் இல்லையா, அதனால் அது எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும். நான் விருப்பப்பட்டு ஓப்பன் பண்ணி இந்த சேனல் நல்லா மூவ் ஆகணும்னு நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் டைம் இல்லாததுனால ரொம்ப நாள் அப்டேஷன் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, 2 பேருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்க. நிறைய வீடியோஸில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. 2 பேருமே இப்போ ஸ்கூல் போகிறதுனால டைம் இல்லை. A to Z எல்லா ஒர்க்கும் நானே பார்க்க வேண்டிய ஒரு ஷெடியூல். அதனால தான் திடீர்னு சடனாக அக்கா வீட்டுக்கார் முக்கமூரில் ஜிலேபி மீன் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தேன், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்றதுனால. எனக்கு இந்த ஐஸ் மீனை விட உயிர் மீன் தான் ரொம்ப பிடிக்கும். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிகாஸ் இந்த ஆற்று மீன் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மீனோட டேஸ்ட் மாறுன்னுவாங்க. இங்கே திருச்சி முக்கம்பூரில் தான் இந்த மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. 2 கிலோ பக்கம் எனக்கு மீன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுதான் சண்டே நானே க்ளீன் பண்ணி, ஹஸ்பண்டுக்கு ஒரே கோவம், வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால் நானே தான் குக்கிங்கை ரெடி பண்ண வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இருந்தாலுமே ஹாப்பியாக சமைச்சி வச்சாச்சு. மீன் குழம்பு மற்ற நாள் இல்லாமல் உயிர் மீனுன்றதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மீன் குழம்போட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஜிலேபி மீன் வீடியோ போட்டுட்டு அப்படியே உங்கள் கூட பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இதை வீடியோ எடுத்திருக்கேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னை எதிர்பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. நான் உங்களை எல்லாரையுமே உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் இந்த லாங் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த சூப்பரான மீன் குழம்பு வீடியோவை உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியே ஆகணும். எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு டைம் திரும்ப சொல்லிடுறேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறத செக் பண்ணிக்கோங்க. பேனில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுருங்க. 2-3 ஸ்பூன் தாராளமாக விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கோங்க. அது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. வெந்தயம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு, பச்சை மிளகாய், அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, அரைச்சி வச்சுருக்க தக்காளி, ஃபஸ்ட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 1.5 கைப்பிடி. நான் 2 கிலோ இன்றைக்கி மீன் வாங்கியிருந்ததுனால 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துருந்தேன். அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி 3 தக்காளி அரைச்சி சேர்த்துருந்தேன் பழமாக. நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு, புளி எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துட்டு, அது கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் 3யுமே சேர்த்துட்டு, தாராளமாக தண்ணி வேணுன்ற அளவுக்கு திக்கான பதத்தில் சேர்த்துட்டு, எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா மீன் நல்லா குழம்பு சுண்டி வந்ததுக்கப்புறமா மீனை சேர்த்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. மீன் வெந்துருச்சு. ஃப்ரெஷ்ஷான மீனில் சூப்பரான மீன் வறுவல், அது கூடவே ருசியான மீன் குழம்பு சொல்லவே வேண்டாம். மறுநாள் ஈவினிங் வரைக்கும் மீன் குழம்பு தான் இருந்தது வீட்டில். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கெட்டு போகாமல் சூப்பராக செஞ்சாச்சு.